குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டப்பை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா 2025 ஆண்டு 2ஆம் நிலை காவல் தேர்வாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக 2 டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம். இந்தியன் லத்தி அப்படின்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் 2000, நியூ ஸ்டூடெண்ட் வந்து 2500 வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூல் இந்த டெஸ்ட் வந்து ஜனவரி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4வது டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூலோட PDF வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு தேர்வு தொடங்கும் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1500, ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனோட ஷெடியூலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 2 டெஸ்ட் பேஜிலும் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் பாருங்கள். ஷெடியூலில் உங்களுக்கு எதாவது டவுட் இல்லை, எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக நம்ம இலவச முழு மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடத்தணும். அதுக்கான கொஷின் பேப்பர் தான் இது. இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க. அதிலே ஆன்சர் கீயும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இந்த டெஸ்ட் எழுதிட்டு என்ன மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது 11ஆம் தேதி நேற்று நடந்த எக்ஸாமு. இது பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அந்த கொஷின் பேப்பருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஆன்சர் கேக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டையும் பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க டவுன்லோட் பண்ணி கொஸ்டின் எழுதி பாருங்கள். சரிங்களா? கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 70 வினாக்கள் மட்டும் தான் இருக்கும். நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் கொடுக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது எப்போயா ஃப்ரீ டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு திமுக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா VC சந்திரகுமார் வந்து போட்டியிட இருக்கிறார். ஓகேங்களா? அதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கட்சியினுடைய தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக தேமுதிகலாம் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாலியல் வழக்குகளை விசாரிக்க 7 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட 7 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது போதைப் பொருள் புழக்கம் குறித்த புகார் அளிக்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்ற செயலி தான் அது. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. நம்ம TNU சார்பில் கேட்டுருக்கலாம், அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமானது தலைமை தேர்தல் ஆணையருடைய நியமன வழக்கு குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேணும். ஓகேங்களா? TNPSCலையும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அதாவது பார்த்திங்கன்னா இந்த டீமில் யார் இருப்பாங்க அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 3 பேர் தான் அந்த போர்டில் வந்து இருப்பாங்க. அந்த 3 பேரையும் எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பார். ஓகேங்களா? இதனடுத்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்தது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2023 மார்ச் 2ஆம் தேதி தான் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த ஆணையர் இவங்களை செலக்ட் பண்ணுறதுல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்றி இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தலைமையிலான தேர்தல் ஆணையம் தேர்வு குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய உறுப்பினர்களாக இடம்பெறுவாங்கள அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா இதில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறல. அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கும் ராஜீவ்குமாருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா வரும் பிப்ரவரி 18ஆம் தேதி முடிவடைய இருக்குது. எனவே மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதன்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றின ஒரு ஆர்டிகல் தான். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா போர்டில் எத்தனை பேர் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி என்ன நடைமுறையில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இனிமேல் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்தம் 3 பேரில் தலைமை தேர்தல் ஆணையருக்கு அடியில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, கீழ்நிலையில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த 2 ஆணையர்கள். இதில் யார் வந்து பார்த்திங்கன்னா பதவி அடிப்படையில் மூத்தவரோ அவருக்கு தான் அந்த பணி வழங்கணும். ஆனால் இந்த புதிய சட்டத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னா, சட்ட அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேடுதல் குழு வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்பாரு. அந்த தேடுதல் குழுவின் அடிப்படையில் ஒரு 5 பேரை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணுவார். அதுலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேடுதல் குழு கொடுத்த 5 பேர் இல்லாமல் வேறொரு தனிநபரையும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு குழு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்ய முடியும் இந்த புதிய சட்டத்தின்படி. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாரையாவது தேர்ந்தெடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஓகேங்களா? தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். அந்த 2 தேர்தல் ஆணையர்கள் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றினாங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்கணும். ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா சோன்மார்க் சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நாளை திறந்து வைக்கிறார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் தேசிய நெடுஞ்சாலையில் தான் வந்து இந்த சோன்மார்க் சுரங்கப்பாதை வந்து பார்த்திங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த சுரங்கப்பாதை இல்லாதனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த 2 நகரங்களுக்கும் இடைப்பட்ட சாலை துண்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. அதை வந்து போக்குறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோன்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பனிச்சறுக்கு விளையாட்டு மையமாக இது வரைக்கும் செயல்பட்டு வருது. இப்போ மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாட்டின் பாதுகாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப் மற்றும் கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கத்தில் தான் பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2047க்குள் போதையில்லாத இந்தியாவை உருவாக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. அடுத்து, எம்ஐடியோட 150வது ஆண்டு விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட இருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்திய வானிலை ஆய்வு மையம் இருக்குது இல்லையா, அது உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகிருக்கு. அதனுடைய ஆண்டு விழா தான் கொண்டாட இருக்கிறாங்க. அது பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன் தான். கடந்த 1864, 1866, 71 ஆகிய ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் பருவமழை மற்றும் புயலால் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1875ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் தலைமையிடமாக கொண்டு ஐஎம்டி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1905 சிம்லா, 1928 பூனேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமையிடம் மாற்றினாங்க. கடைசியாக 1944 தில்லிக்கு மாற்றினாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தில்லி தான் செயல்பட்டு வருது. ஜனவரி 15, 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டி 150வது ஆண்டு நிறைவு செய்ய இருக்குது. ஓகேங்களா? எங்கே தலைமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கேருந்து மாற்றினாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொல்கத்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்லா, பூனேவுக்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா டெல்லி. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து, அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் பிரிவில் கனடாவை சேர்ந்த பெலிக்ஸ் அலிசியாவும், மகளிர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா மடிசன் கீஸும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறாங்க. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்துடைய சிறப்பு பொதுக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய செயலாளராக தேவஜித் சைக்கியா அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பொருளாளராக பிரப்தேத் சிங் பாட்டியா அவரும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஜெய்ஷா வந்து பார்த்திங்கன்னா ஐசிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறினால பிசிசிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறாங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விண்வெளியில் நடக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு விண்வெளி வீரரான நிக் ஹேகும் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி விண்வெளியில் நடக்க இருக்கிறாங்க. அவங்க சென்ற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பழுது ஏற்பட்டிருக்கு. அதை பார்வையிடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி நிலையத்திலேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறாங்க விண்வெளியில். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய்களை கையாளுவதில் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சமையல் எண்ணெய் இறக்குமதி செய்கிற துறைமுகமாக இது இருக்குது. வஉசி துறைமுகம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க மாட்டாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி இப்படி மூவிஸ் இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதை எழுதணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இல்லை அந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ டச் பண்ணி அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இருக்கும். எடுத்து டவுன்லோட் பண்ணி எழுதுங்க. ஆன்சர் கீக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒரு வீடியோ வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையுமே எழுதி பாருங்கள். உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.